மன்னர்கள் வறண்ட ஏரியாவை நல்ல வளமாக்குறதுக்கு என்ன செஞ்சாங்க? காரிய குளங்களை அமைத்தாங்க. வசவன், மகாசேனன், தாதுசேனன், அக்கரபோதி, பராக்கிரமாக எல்லாம். வறண்ட பிரதேசத்தை செழிப்பாக்குறதுக்கு மன்னன் மேற்கொண்ட 2வது பணி கால்வாய்களை அமைத்து நீர் வழங்கியது. கால்வாய்களை அமைத்து நீர் வழங்கியது. கால்வாய்களை அமைத்து நீர் வழங்கியவை. என்னென்ன கால்வாய் அமைத்தாங்கள் என்றால், முதலாவது ஜெயகங்கை கால்வாய். ஜெயகங்கை கால்வாய் அதை கட்டினது தாதுசேன். 2வது இலகர கால்வாய், அது இப்ப சொல்லிக் கொண்டு வருது. இலகர கட்டினது வசவன். 3வது கால்வாய் மினிப்பே கால்வாய். இது நான் 3ஐயும் குறிச்சு காட்டணும் உங்களுக்கு. மினிப்பே கால்வாய். மினிப்பே கால்வாய் கட்டினது யாரு அப்படின்னு கேட்பீங்க. மினிப்பே கால்வாய் கட்டினது யாருன்னா, உங்களோட வீட்டுல சில மினிப்பேகள் இருக்கும். மினிப்பேன்னு சின்ன சின்ன குட்டி பிள்ளைகள் இருக்கும். நாங்கள் ஏதாவது வேலை செய்ய வந்து குழப்புவாங்க. அந்த மினிப்பேல் வந்தா நாங்கள் என்ன சொல்லுவோம்? கூட அங்காளன்னு சொல்லுவோம். மினிப்பே அங்காளபோ என்று சொல்லுவோம். அந்த மினிப்பே கால்வாய் கட்டினது அக்போ. அங்கலபோ அக்போ அக்போ. அப்ப இந்த கால்வாய்களை கட்டி சரியா அந்த ஏரியாவுக்கு தண்ணியே போகாம இருக்கும். ஆனா மன்னன் தண்ணியை கொண்டு போவான். பாருங்க, இந்த கால்வாய்களுக்கு அங்க இருக்குன்னு பார்த்தா அங்க கலகாம இலங்கை பருமட்டா அப்படி கீறி போட்டு கால்வாய்களை பார்த்தால் முதலாவது காலம் ஜெயகங்கை காலம். ஜெயகங்கை காலம் எங்க இருந்து தண்ணியை கொண்டு போகுதுண்டா, இதுல கலாமாவில இருந்து இதுல உள்ள திசாவாவிக்கு தண்ணியை கொண்டு போறதுதான் ஜெயகங்கை கால்வாய் என்று வைக்கிறது. அடுத்தது மினிப்பே கால்வாய். மகாபலிபுரம் அணை கட்டி அவனுடைய மேற்கரைக்கு தண்ணியை கொண்டு போறதுதான் மினிப்பே கால்வாய். மினிப்பே அது சி 3வது. அடுத்தது இலகர கால்வாய். அம்பகங்கை தண்ணியை கொண்டு போகும் இலகர கால்வாய். இது பி. இந்த 3 கால்வாய் உங்களுக்கு குறிக்க வாரது குறைவு இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வச்சுக்கணும். இப்படி மன்னன் வறண்ட பிரதேசத்தை செழுமையாக்க பணிகளை ஆற்றினான். பிள்ளை, இது என்ன கேள்வியடா? வளமையா நீங்க செய்த கேள்விதான். இது என்ன கேள்வி என்று கேட்டால், மன்னர்கள் ஆற்றிய நீர்ப்பாசன பணிகளை தருக. ஆனா அப்படி கேள்வியை கேட்காம கேள்வியை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கிடக்க ஒரு மாத்தி விட்டு, வறட்சியா இருந்த போது மன்னன் குளிர்ச்சியா மாத்தினான். இதோட ஒரு சில பிள்ளைகள் இன்னும் சொல்லக்கூடும் பல்வேறு இடங்களில் பொய்கைகளையும் அமைத்தனர். அது ஒரு பாயிண்ட்ஸ் தான். பொய்கைகளையும் அமைத்தனர். இப்ப விளங்குதா? இதுதான் விட. இப்ப அந்த கேள்வி பட்டம் இப்ப பாருங்க, இது படிச்சுதான் செய்யணுமான்னு இல்லை. பரந்துபட்ட நுழைச்சு இருக்கிற புள்ளி எழுதி கொண்டு வந்துடும். இந்த விஷயம் படிச்சிருக்கணும், திங்க் பண்ணணும். இது சயின்ஸ்ல எப்படி நடக்குது, எங்கட பாடத்துக்கு நடக்குது. ஒன்று அடிப்படை தெரியணும், பிற ஐடியா வரணும். ஓலல் பேப்பரை பார்க்க தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு முறையும் புது கேள்வியா தான் இருக்கு. வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனை பற்றி கேட்பான், ஆனா கேட்ட கேள்வியை கேட்கவே மாட்டான். விடைவுனா தான் இருக்கு. ஒரு டைம்ல கேட்பான். ஒருக்கா உணவு பழக்க வழக்கம் கேட்டாருண்டா அதே கேள்வி அடுத்த முறை போடும்போது எப்படி கேட்பாங்க? வரலாற்று முற்பட்ட கால மனிதன் சூழலுக்கு ஏற்ப தன்னுடைய உணவு முறைகளை மேற்கொண்டு வந்த விதத்தினை விளக்கு கேட்டு கேட்பான். சூழலுக்கு ஏற்பன்னு சொல்ல சேர்த்து வருது. எல்லாம் சூழல இருந்தா வரப்போகுது. உணவு முறைன்னு கேட்டாலும் அதான் எழுத போறீங்க. சூழலுக்கு ஏற்பட்டு கேட்ட உடனே அதுக்கேற்ற மாதிரி நாம நம்மளை மாத்திக்கொள்ள வேணும். சரியா இருக்கு. இப்ப இந்த கேள்வி விஷயம் தெரியும். அடுத்த கேள்விக்கு போங்க. இப்படி இருக்க மண்டராட்சி காலத்துல அனுராதபுரம் 1வது ராஜ்யம், புலனர்வ 2வது ராஜ்யம். இந்த 2வது ராஜ்யமான புலனர்வை வீழ்ச்சி அடைந்ததுக்கு ஏதுவாக அமைந்த காரணிகள் 3ஐ குறிப்பிட்டு விளக்குகிறார். புலனர்வை ஏன் விழுந்தது? 1வது காரணம், இறுதி காலத்தில் வலிமை அற்ற மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தவை. ஸ்ட்ராங்கா நாட்கள் இல்லாம போச்சு. வலிமை அற்ற மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தவை. வலிமை அற்றாக்கள் வந்தபடியா குளங்கள் கால்வாய்கள் கட்டையில பொருளாதாரம் வீழ்ந்தமை. புரட்சியான தென்னிந்திய படையெடுப்பு வந்தது, அதை தடுக்க முடியாம போனது. அவர்கள் நீர்வள நகரத்தை அழிந்தமை, அதனால் உளம்பு பெருகி மலேரியா நோயின் தாக்கம். கடைசியா கலிங்கமாக வந்தான், எல்லாரும் விட்டு ஓடினார்கள். ராஜ்யங்கள் முற்றாக வீழ்ந்தன. ராஜ்யம் புலனர்வை வீழ்ந்தது என்பது புலனர்வை வீழ்ந்தது மட்டுமில்லை, முதலாம் நகராக்கமே வீழ்ந்தது.
அல்லது புராதன நகரங்கள் வீழ்ந்தன. அப்படி விழுந்துச்சு. இது விளங்குச்சா? அதுதான் விடயம். சரியாவளே? ஓகே. இப்ப வரப்போறோம் நான் புலரை வீழ்ச்சிக்குரிய காரணங்களை நாங்கள் போட்டு விடுவோம். போட்டா உங்களால எழுத முடியும். கேள்வியை பாருங்க, 4ஆம் கேள்வியை நீங்களே நோட் பண்ணி விடுவோம். புலனறுவை வீழ்ந்தமைக்கான காரணங்களை விளங்குங்க. முதலாம் காரணம், இறுதி காலத்தில் வலிமையற்ற மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தனர். இறுதி காலத்தில் வலிமையற்ற மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தமை. இறுதி காலத்தில் வலிமையற்ற மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தமை. இரண்டாவது, பாண்டிய கலிங்க வம்சம் போட்டி. பராக்கிரமபாகுவாக்கள் பாண்டிய வம்சம், நிஷங்கமல்ல கலிங்க வம்சம், பாண்டிய கலிங்க வம்சம் போட்டி. பாண்டிய கலிங்க வம்சம் போட்டி. மூன்றாவது காரணம், நீர்வள நாகரிகம் அழிந்தமை. நீர்வள நாகரிகம் அழிந்தமை. குளங்கள் கால்வாயெல்லாம் அழிந்து போச்சு. நீர்வள நாகரிகம் அழிந்தமை. நீர்வள நாகரிகம் அழிந்தமை. நாலாவது, மாகனின் படையெடுப்பு. மாகனின் படையெடுப்பு. கணக்க உடைச்சு சொல்லிக் கொண்டு போலாம். இப்ப அந்த ஸ்டைல் இல்லை தானே. இதுதான் 5 காரணம் 6 காரணம் கணக்க காரணம் ஒரு கரிசனை உண்டு. இப்ப அப்படி இல்லை. இப்ப உனக்கு தெரிஞ்ச 2 உனக்கு ஒழுங்கா தெரியுமான்னு தான் பார்க்கலாம். மாகனின் படையெடுப்பு. மாகன் படையெடுத்து வந்தோன்னு புலனறுவை சரி. ராஜ்யங்கள் தென்மேற்கு நோக்கி இடம் பெயர்ந்தன. 2ஆம் கட்ட நகராக்கங்கள் ஆரம்பித்தன. ஆரம்பித்தோட மாகன் வந்தோடனே அனுராதபுரத்தை வீழ்த்தினது சோழன். புலனறுவையை வீழ்த்தியது மாகன். சரியா? சரி. அப்ப இதுல சுருக்கமாக விளக்க உங்களுக்கு தெரியும். எப்படி என்றால், இறுதி காலத்தில் வலிமையற்ற மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தனர். எப்படி விளக்குவீங்க? அதுக்குள்ள என்ன சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? புலனறுவையில் இறுதி காலத்தில் நிஷங்க மல்லனின் பின்னர் வலிமையற்ற மன்னர்களே ஆட்சிக்கு வந்தனர். இறுதி அமைதியான காலம் நிசங்க மல்லனின் காலமா? அதன் பின்னர் மன்னர்கள் குறுகிய காலமே ஆட்சியில் இருந்தனர். உதாரணமாக லீலாவதி அரசியே 3 தடவை ஆட்சியில் இருந்தால் என்பதிலிருந்து புலனறுவையின் பலவீனமான ஆட்சியை நாங்கள் அறியலாம். லீலாவதி அரசியே 3 தடவை ஒருத்தி மாறால் இருந்திருக்கு. அப்ப 27 வருடங்களில் 12 மன்னர்கள் ஆட்சி. ரொம்ப பலவீனமான நிர்வாகமாக இருந்தது. இதனால் புலனறுவை வீழ்ந்தது. பாண்டிய கலிங்க வம்சங்களுக்கு இடையிலான போட்டி என்றா, பராக்கிரமனுடைய குடும்பத்தினர் பாண்டிய வம்சமாக இருந்தனர். நிஷங்கமல்லன் பரம்பரையினர் கலிங்க வம்சத்தினராக இருந்தனர். இவ்விரு வம்சத்தினரும் ஆட்சிக்கு வருவதற்காக தம்மிடையே போட்டியிட்டனர். இதனால் அதிகார போட்டியினால் பொருளாதாரம் பாதிப்படைந்தது. நிர்வாகம் வலிமையற்றதாக இருந்தது. சரியா? அப்படி அப்படி அப்ப கலிங்க மாகன் படையெடுத்து வந்தான். மாகன் படையெடுத்து வந்ததனால் அதை நாங்கள் ரொம்ப சுருக்கமா சொல்லுறாங்க. இலங்கைக்கு வந்த மாகன் விகாரைகளை இடித்தான், குளங்களை சிதைத்தான், பௌத்த நூல்களை கிழித்தான், சிலவற்றை எரித்தான், அரச வரமுறையை கொண்டு குவித்தான், எதிர்த்தவர்களை சுடுநீர்ல போட்டு அமைச்சான், பிக்குமார்களை ஓடோட உதைத்தான். இதனால் மக்கள் எல்லாம் பதறி அடித்து சிதறி ஓடினர். பிக்குகள் எல்லாம் தெறிகட்டோடி தரைகட்டு வாழ நெறிகட்டு நாடு வீழ்ந்து நாசமாகியது. அவனுடைய படையெடுப்பு டெரரா இருந்துச்சு, கட்டும் போக்கு. இதனால் மாகன் படையெடுப்புடன், சரியா, இத சிலோவா சொல்லி
இலங்கைக்கு வந்த மாகன் வந்து விகாரைகளை இடித்தான், குளங்களை சிதைத்தான், சரியா, பௌத்த நூல்களை கிழித்தான், சிலவற்றை எரித்தான், அரச பரம்பரையை கொன்று குவித்தான், பிக்குமார்களை ஓடோட உதைத்தான், போட்டு தாங்க. இதுதான் அவனுடைய வலிமையான முரட்டத்தனமான வருகை புலனர்வை வீழ்ந்தது. அது அவ்வளவு சிரமமா இருக்காது. நீங்கள் மாகனை பற்றி 2 வசனம் எழுதவே மார்க்ஸ் வந்துடும். மாகன் வலி கொடுமையான ஆட்சி என்று போட்டு மாகன் இலங்கையில பெரும் துன்பம் விளைவிக்கத்தக்க ஒரு படையெடுப்பை மேற்கொண்டிருந்தான் புள்ளி வந்துடும். உங்களால எழுத முடியும். இதனால புலனர்வை வீழ்ந்தது. வீழ்ந்த உடனே அப்போ இலங்கையில 2ஆம் கட்ட நகராக்கம் ஆரம்பிச்சிச்சு. இப்ப கீழே நாங்கள் அங்க போயிடுவோம், 2ஆம் கட்ட நகரத்துக்கு போயிடுவோம். சரியா, ராஜ்யங்கள் தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்ததுக்குள்ள போயிடுவோம். ராஜ்யங்கள் தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த பகுதி உங்களுக்கு நான் நோட்ஸ் அனுப்பி இருக்கிறேன். நீங்க ஒழுங்கா வடிவா வாய்ச்சி பார்க்கலாம். ஒரு நாள் கொஞ்சம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பாத்தீங்கன்னா அது ஞாபகம் வந்துடும். சரி, அதை எப்படி இலகுவா மெமரிக்கு கொண்டுடலாம்னு பார்ப்போம். இங்க பாருமா, கேள்வியோடு அணுகுவோம். அப்பதான் கேள்வியோட அணுகாட்டி உங்களுக்கு படிப்பிக்கிறது பேஸ்ட் மாதிரி இருக்கும். கேள்விக்கு போனது இது கேள்விக்கு வந்தால் என்று போகலாம். இப்ப கேள்வியை பாருங்க எல்லாரும். ராசரட்ட வீழ்ச்சியின் பின்னர் தம்பதினி அரசு தோன்றுவது தெரியும். அதுக்கு முன்பதாக பிரதேச அரசுகள் தோன்றி இருந்தன. அவ்வாறு பிரதேச அரசுகள் தோன்றி இருந்த இடங்கள் 3 குறிப்பிடுங்க. 3 இடத்துல மாகன் காலத்துல மக்களை பாதுகாக்க பிரதேச அரசுகள் தோன்றின. எங்க ஜாப்பகுவ ஒரு அரசு, ஜாப்பகுவ, சரியா, பிரதேச அரசுகள் 3 குறிப்பிடுங்க. உங்களோட பேப்பர் நீங்க பார்க்கலாம். ஜாப்பகுவ, அடுத்தது மினிப்பே, அடுத்தது கோவிந்தகல். அப்படின்னு என்னன்னு தெரியுதானே உங்களுக்கு? மாகன் வந்து படையெடுத்து வந்துட்டான், எல்லாரும் போடுறாங்க புலனர்வையை விட்டுட்டு. அப்ப புலனரை விட்டுட்டு எல்லாரும் ஓடும்போது ஒரு சில தளபதிமார் சொன்னாங்க, ஏண்டா மாகனண்டா என்ன பெரிய பருப்போ, நில்லுங்கடா நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தரப்பட்டு இதுல ஜாப்பகுவ, மினிப்பே, ஜாப்பகுவல கோட்டையை உருவாக்குனது சுபர், ஜாப்பகுவல சுபர், மினிப்பேயில சங்க, கோவிந்தகலையில புவனேகபாகம். இவங்கள் கோட்டையை கட்டி மக்களை பாதுகாக்க முயன்றார்கள். ஆனாலும் முடியாது. பிறகு இந்த கோட்டையெல்லாம் கைவிடப்பட்டது. ஆனா அது கேள்வியில வரும். இப்படி இருக்க ராஜ்யங்கள் மாறி மாறி இடம்பெயர்ந்து தோற்றப்போம். இடம்பெயர்ந்த ராஜ்யங்களை படிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ஓடர் மட்டும் தெரிஞ்சா சரி. முதலாவது தம்பதினியா, 2வது யாப்பகுவ, 3வது குருநாகல், 4வது கம்பளை, 5வது கோட்டை. தம்பதினிய, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை. தம்பதினிய, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை. இதுதான் ஓடம். தம்பதினிய, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை. சும்மா 2 ஞாபகம் வரும். இதுக்கெல்லாம் கிடையாது. தம்பதினிய, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை. இதனை உருவாக்கிய மன்னர்களை கண்டுபிடிக்கிறது பெரிய வேலை இல்லை. அனுராதபுரம் 1வது ராஜ்யம், புலனறுவ 2வது ராஜ்யம், தம்பதினியா 3வது ராஜ்யம். எனவே 3வது. புதுக்க ஒருத்தன் விஜயம் செய்ய போறான், விஜயபாகு. இதுதான் தம்பதினியாக உருவாக்கிய முதல் மன்னன். இனி ஜாப்போவை உருவாக்குறது யாரு? ஒரு பிரச்சனையும் இல்லை. புவனேகபாகு என்று சொல்லி போட்டு ஜாப்பவுவ 1ஆம் புவனேகபாகு, குருநாகல் 2ஆம் புவனேகபாகு, கம்பளை 3ஆம் புவனேகபாகு என்று பெற வேண்டும். ஆனா கம்பளை எத்தனை எழுத்துன்னு பாருங்க, கம்பளை 4 எழுத்து. எனவே 4ஆம் புவனேகபாகு. கோட்டை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கோட்டையை உருவாக்குறது 6ஆம் பராக்கிரமபாகு. சரி, ஒரு செட் எங்களுக்கு வந்துட்டுது. இது நான் அடிக்கடி படிப்பிக்க சொல்றது.
இனி தம்பதினியாவுல ஏனைய மன்னர்கள் எல்லா ராஜ்யத்திலும் பராக்கிரமாக இருக்கிறார். பராக்கிரமாக மொத்தம் 9 பராக்கிரமாக. 9 பராக்கிரமாகல முதலாவது பராக்கிரமாக புலனர்வை பராக்கிரமாகும். ஆகவே முதலாம் பராக்கிரமாக அங்க போய் விடுவான். இனி மிச்ச பராக்கிரமாக ஓடர்லாம் கட்டி கொண்டு வந்தா இங்க 2ஆம் பராக்கிரமாக, ஜாப்பவோட 3ஆம் பராக்கிரமாக, குருநாகல்ல 4ஆம் பராக்கிரமாக, கம்பளையில 5ஆம் பராக்கிரமாக, கோட்டையில 6ஆம் பராக்கிரமாக இருக்கிறான். ஆகவே 7ஆம் பராக்கிரமாக, பிறகு 8ஆம் வீர பராக்கிரமாக போர்த்துகீசர் வரும்போது இருந்தவன் அப்போது படித்தோம். அடுத்த 9ஆம் தர்ம பராக்கிரமாக அவனும் போர்த்துகீசர் காலத்துல இருப்பான். இப்படி மன்னர்களை சொல்லிவிட்டால் விஷயம் ஓகே. இந்த மன்னருக்குரிய நோட்ஸ் எல்லாம் நான் டூட்ல தந்து கிடக்கு. ஒவ்வொன்றுக்கு 4 வசனம் படிச்சீங்கன்னா சரி, எல்லா மன்னரும் முக்கியமில்லை, யார் மட்டும் முக்கியம் என்று பார்த்தா இரட்டையன் பராக்கிரமாக முக்கியம். இரட்டையன் 2 இரட்டையன். 2ஆம் பராக்கிரமாக கலிகால சாகித்ய சர்வக்ஷ பண்டிதன். 4ஆம் பராக்கிரமாக பண்டித பராக்கிரமாக. 6ஆம் பராக்கிரமாக பல பண்டிதர்களை உருவாக்கிய பராக்கிரமாக. 8ஆம் பராக்கிரமாக காலத்தில் பல பண்டிகள் வந்து பராக்கிரமாகும். யார் அந்த பண்டிகள் என்று கேட்டா போர்த்துகீயர் வருகை. இந்த இவ்வளவு பேரையும் நோட்ஸ் ஒருக்கா பாத்துக்கிறேன். இதுக்குள்ள மாறி மாறி கேள்வி போட்டுட்டே இருக்கும். சரியா? சரி, இப்ப நாங்கள் என்ன கேள்வி கேட்கிறோம், அதுகளுக்கு நீங்க கேள்வியில வாசிக்கும் போது சின்ன சின்ன கூற்றுக்கள் ஃபில் ஆகும். சரியா? கூற்றுக்கள் ஃபில் ஆகும். சின்ன சின்ன மண்ணையெல்லாம் நீங்க படிக்க போய் கலைச்சு போவீங்க, அதெல்லாம் தேவைப்படாது. இப்ப முதலாவது பிரதேச ஆட்சியாளர்கள் யார் தெரியும்? சுப சங்க பூனேகபா சொல்லி படிக்கும். தரப்படும் கூற்றுக்களுடன் தொடர்புடைய ஆட்சியாளரை குறிப்பிடுக. காளிங்கராயன் சோடகங்கன் ஆகியோரின் படையெடுப்புக்கு வெற்றிகரமாக முகப்படுத்த தம்பதினிய மன்னன் முதலாம் பூனேகபாகு. தம்பதினியால முகம் கொடுக்கப்பட்டு யாப்போவுக்கு மாறுவான். குருநாகலில் ஜலதாமாளி அமைந்தவன் அந்த பராக்கிரமாக தான். குருநாகல முக்கியமான பராக்கிரமாகங்களுக்கு தெரியும் 4ஆம் பராக்கிரமாகும் குருநாகல் பராக்கிரமாகும். இலங்கையில் மேற்கு கரையோரத்தில் யாழ்ப்பாண ஆரிய சக்கரவர்த்திகளிடமிருந்து மீட்பதற்கு கோட்டையை கட்டின தளபதி. யாழ்ப்பாண ஆரிய சக்கரவர்த்திகளிடம் மீட்கிறது கோட்டையை கட்டின தளபதி நிஷங்க அழக கோனார். நிஷங்க அழக கோனார். நிஷங்க அழக கோனார் தான் ஏவர்த்தனபுரம் கோட்டையை கட்டினார். தாயின் நினைவாக பெப்பிலியான சுனேந்திராதேவியை கட்டி சுனேந்திராதேவி பிரிவினாவை கட்டியவர் 6ஆம் பராக்கிரமாகும். 6ஆம் பராக்கிரமாக காலம்தான் சிங்கள இலக்கியத்தின் பொற்காலம். பல்வேறு இலக்கியங்கள் தோன்றின காலம் 6ஆம் பராக்கிரமாக காலம். சரி, நிஷங்க அழக கோனார் பிள்ளை. அப்ப இந்த கூற்றுக்கள் ரொம்ப லேசானது. அதுவும் அந்த டூட்லயே நீங்க பார்க்கலாம். ஒருக்கா பார்த்துட்டீங்கன்னா ஓகே. ஒரு பாஸ் பேப்பர் சும்மா பாருங்க உடலுக்கு, இந்த பேப்பரோட ஒரு பாஸ் பேப்பர் பாருங்க. உங்களோட பள்ளிக்கூட இந்த முறை நடந்த டிபார்ட்மெண்ட் பேப்பர்ல ஒரு சில பிள்ளைகள் இருக்கே தவிர மற்றபடி ஐடியா ஓகே. அந்த மாதிரியான கேள்வி பேப்பரை தான் நீங்க ஓலவெல்ல சந்திப்பீங்க. எல்லாம் பேசிக் லெவல்லையே போடுவாங்க கேள்வி. இப்ப உதாரணத்துக்கு மகாவலி திட்டத்தால் கிடைக்கும் நன்மைகள் நன்றிக்கு வருகின்ற இலங்கை நெற்பயிற்சியை மேம்படுத்த அரசு மேற்கொண்ட முயற்சிகள் அவை துணமுறை யாப்பில் உள்ள அம்சங்கள் இலங்கை மக்களை எவ்வாறு மேம்படுத்தின. ஜஸ்ட் அப்படி கேட்கிறது. ஒன்னும் டீப்பா எல்லாம் ரங்கி எல்லாம் நுழைஞ்சு கேட்கிறேன். ஃபைனல் வந்து லேசா தான் இருக்கு. சரியா? இப்ப நீங்க சொல்ல பாருங்க, ஃபைனல் மேட்ச் இருக்கு தானே, வேர்ல்ட் கப்ல ஃபைனல் மேட்ச் ரொம்ப லேசா விளையாடுவாங்க. ஆனா என்ட்ரன்ஸ் உள்ளுக்கு என்டர் பண்றதுக்கு அம்மா அப்படி அடிச்சு ஃபுட்பால் எல்லாம் அப்படிதான். உள்ளுக்கு என்டர் பண்றது சரியான கஷ்டம். டீமுக்குள்ள வாரது அந்த செகண்டுக்குள்ள வாரதுக்கு அடி விடுவாங்க. அது மாதிரி தான்டா சின்ன செய்த பேப்பரை விட ஃபைனல் பேப்பர் பரவலா எல்லா இடமும் கேள்வி வைக்கணும். அதனால ஏனண்டா இங்க பார், உங்களுக்கு 10ஆம் ஆண்டுல 10 லெசன், 11ஆம் ஆண்டுல 8 லெசன், அப்ப 18 லெசன்ல கேள்வி போடணும். அப்ப எம்சிக்கு எல்லாம் டீப்பா போடலாம். ஒவ்வொன்றுல 2 கேள்வி அப்படி போடணும். பரவலா போடணும். அப்ப பறந்துதான் கேள்வி. பறந்து கேள்வி வரும்போது நீங்க சில செக்ஷனை படிக்காம இருப்பீங்களே, அங்க நாம மாட்டிடுவோம். அதான் இந்த முறை நடந்தது. சரி, 2ஆம் பராக்கிரம பாகு மக்களின் நலனில் அக்கறையுடன் செயல்பட்ட விதத்தை இருவிடயங்களோட விளக்கு. இப்ப கேள்வி பார்த்தியா, 2ஆம் பராக்கிரமம் மக்களின் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டான் விளக்கு. 1 பாதுகாப்பு வழங்கினான். பாதுகாப்பு இப்பதானே நீ விளக்கம் மட்டும் என்னன்னு போவ. பாதுகாப்பு வழங்கினான் என்ன? பாதுகாப்பு விளக்க முடியா? பாதுகாப்பு என்பது மிகவும் அவசியமானதாக வேண்டும். வெறும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருப்பதனால் தான் நான் பாதுகாப்பாக இருக்க முடியும் சொல்ல முடியா? இல்லை, பாதுகாப்புக்காண்டி என்ன செய்தான் அதுதான்.
அப்ப விளக்கம் அதுதான்டா. என்ன விளக்கம் சொல்ல போறீங்க? மாகனை விரட்டினான் விளக்கம் சொல்ல போறீங்க. மாகனை விரட்டினான் என்ற விஷயம் இருக்க வேண்டும். மாகனை விரட்டினான் அதுல ஒரு தலையக்கம் விளக்கப்படுத்த ரெண்டு பாயிண்ட்ஸ் அதுக்குள்ள போடும். இரண்டாவது விஷயம் சந்திரபானுவை தோற்கடித்தான். ஜாவக மன்னன் சந்திரபானு இலங்கையில தந்ததாவது பாத்திரதாவது எடுக்க வந்தவன் அவனை தோற்கடித்தான். அப்ப சந்திரபானுவை தோற்கடித்தான். இப்ப விளங்குதா? இதுதான் தலையங்கத்துக்குரிய விளக்கம். இப்பதான் நீங்க சற்றியா வந்திருக்கீங்க. சரியா? எஸ். ரெண்டாவது விஷயத்தை பாருப்போ, இரண்டாம் பராக்கிரமாக பாதுகாப்பு வழங்கினோம் மக்களுக்காண்டி. ரெண்டாவது என்ன செய்தான்? மக்களுக்காண்டி இரண்டாம் பராக்கிரமாக சாசனத்தை மேம்படுத்தினான். சாசனம் பௌத்தம் சாசனத்தை மேம்படுத்தினான். சாசனத்துக்கு என்ன பண்ணி செய்தான்? அவன் வெளிகளில் இந்த தந்துதான் போய் எங்க கொண்டு வரான்? தம்பதினியா கொண்டு வரான். தம்பதினியால தலதா மாளிகை கட்டுகிறான். அவ்வளவுங்க தம்பதினிய தலதா மாளிகை. தம்பதினிய தலதா மாளிகை. தம்பதினிய தலதா மாளிகை. இரண்டாவது உபசம்பதா விழா. உபசம்பதா விழா. உபசம்பதா விழா நடாத்தினான். அப்ப மக்களின் நலன்ல அக்கறை இருந்தபடியாக தான் பௌத்தத்தை டெவலப் பண்ணான். சிங்கள மக்களுக்கு பௌத்தத்தை டெவலப் பண்றது ஒரு பெரிய விஷயம். தங்கட மன்னன் தங்கட மதத்தை டெவலப் பண்ணான். சரி. அப்ப இரண்டாம் பராக்கிரமாக கேள்வியில எத்தனையோ விதமா கேட்டாச்சு. அப்ப நீ கேட்க வழிக்கிட்ட அப்படிதான் ஏதாவது மாற்றி மாற்றி கேட்ப. விடையோண்டு தானே. இரண்டாம் பராக்கிரமம் 2 பணிகளை குறிப்பிட்டு விளக்குறது விடையுதான். இரண்டாம் பராக்கிரமா மக்களின் நிலையில் அக்கறையுடன் செயல்பட்ட விளக்க விடையுதான். சரியா? இப்ப நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். சரி. அப்ப இந்த இரண்டாவது பயிற்சி அளிப்போம். சாசன பணி தம்பதினிய தலதாமலை உபசம்பதம் சொல்லி அடுத்த கேள்வியை பாருங்க. கேள்வியை பாருங்க. இரண்டாம் நகராக்க காலத்தில் என்றால் இடம் எந்த காலத்துல பொருளாதாரம் மாற்றமடைந்த விதத்தை விளக்கு. பொருளாதாரம் மாறட்டும், இந்த நகரங்கள் மாறின விதத்தை உங்களுக்கு சொல்லித்தான் இரண்டாம் நீங்கள் என்னுடைய ரூபவாகினி புரோகிராம் ஒருக்கா பார்க்க முடியும்னா பாருங்க. நான் நகராக்கம் தான் செய்திருப்பேன். சரியா? 2 கஷ்டமான டாபிக் மட்டும் நான் செய்திருப்பேன். எதுன்னு கேட்டா இலங்கை மன்னன் கைது செய்யப்படுறது, ஆங்கிலேயர் கண்டியைக்கப்பட்டுவது, அது தொடர்பான விடை. சரியா? அதுல 2 எபிசோட் செஞ்சிருப்பேன். 2 ப்ரோக்ராம் செஞ்சிருப்பேன். அடுத்த நகராக்கம் 10ஆம் ஆண்டுல நகராக்கம் என்பது எல்லாருமே சிக்கலுக்குரிய போது இந்த நகராக்கத்தை சிறப்பா செய்யணும்னு கணக்கு பார்க்கலாம். சரி. இப்ப உங்களுக்கு சுருக்கமா சொன்னா, ஒரு பிரதேசத்துல நல்ல வள வாய்ப்பு இருக்கும் போது அந்த ஏரியாவில மக்கள் அதிகமாக வாழ தொடங்க அது நகரமாக மாறும். அப்படி நகரமாக மாறினது முந்தின காலத்துல அனுராதபுரம், மகாகம, பிற்காலத்துல புலனரும். இது நகரமா மாறுறது பழைய கால நகரம். ஆனா இடம்பெயர்ந்த போது மக்கள் அவசரமா வந்து ஒரு மலை பிரதேசத்துல ஒரு நகரங்களை கண்ணாவினால் உருவாக்கினாங்க பாதுகாப்புக்காக. இது 2ஆம் கட்ட நகரம். அப்ப 2ஆம் கட்ட நகரம் வந்து பாதுகாப்புக்காக தோன்றியது. 1ஆம் கட்ட நகரம் வந்து வசதி வாய்ப்புகளை கொண்டு தோன்றியது. 1ஆம் கட்ட நகரங்கள்ல வீதிகள் திட்டமிடப்பட்டவையாக இருக்கும். 2ஆம் கட்டத்துல வீதிகள் அது திட்டமிடப்பட்டவையாக இருக்காது. சுதந்திரமா எல்லாம் வளைஞர்களுக்கு எல்லாமே சுதந்திரமே. இது திட்டமிட்ட நகரம், இது திட்டமிடாமற நகரம். 1ஆம் கட்ட நகரம் பெருசு, 2ஆம் கட்ட நகரம் சின்ன. 1ஆம் கட்ட நகரம் தோன்றது வசதி வாய்ப்பு காரணம். 2ஆம் கட்ட நகரம் தோன்றதுக்கு ஒரு சில காரணங்கள், அதுல முக்கியமானது பாதுகாப்பு காரணம். 1ஆம் கட்ட நகரங்கள் இலங்கையின் புராதன காலம், 2ஆம் கட்ட நகரங்கள் இலங்கையின் இடைமாறு காலம். 1ஆம் கட்ட நகரம் நீண்ட காலம் தலைநகராக இருந்தது. 2ஆம் கட்ட நகரம் குறுகிய காலம் தலைநகராக இருந்தது. 1ஆம் கட்டத்துல பல மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். 2ஆம் நகர காலத்துல ஒரு சில மன்னர்கள். 1ஆம் காலகட்ட நகரங்கள் பல போர்களை முறியடித்தது. ஆனா 2ஆம் காலகட்ட நகரங்கள் பல போர்களுக்கு முகம் கொடுத்தது, விட்டுட்டு ஓடினது. இப்படித்தான் 1ஆம் 2ஆம் காலகட்டங்கள் இருக்கும்.
சரி இருக்க. இப்ப கேள்வி, இந்த 2ஆம் நகராக்க காலம் இடம்பெயர்ந்த காலம் தானே. இடம்பெயர்ந்த காலத்துல பொருளாதாரம் மாறிய விதத்தை விளக்குக கேள்வி. பொருளாதாரம் மாறிய விதம் இந்த கேள்வி நாங்க பல தடவை செய்தினாங்கள். இருந்தாலும் பாருங்க, பொருளாதாரம் அனுராதபுரம் புலனறுவையில இருந்து இடம்பெயர்ந்து நாங்கள் வரும்போது பொருளாதாரம் மாறிய விதத்தை விளக்குக என்று கேட்டா, முதலாவது விவசாயம் மாற்றமடைந்தது. முதலாவது விவசாயம் மாற்றமடைதல். அந்த 6 மார்க்ஸ் கேள்விக்கு முதலாவது பாயிண்ட் விவசாயம் மாற்றமடைதல். ராஜ்யம் இடம்பெயரும் போது விவசாயத்துல மாற்றம். விவசாயத்துல என்ன மாற்றம் இடம்பெயர்ந்து வரும்போது என்று கேட்டீங்கன்னா ஷோர்ட்டா புரிந்து கொள்ளலாம். இங்கே எல்லாம் வந்து குளத்தை நம்பிய விவசாயம் தானே அவர் கொண்டு. ஆனா இடம்பெயர்ந்து வந்த போது குளம் இல்லை. அப்ப மழையை நம்பிய விவசாயம். மழையை நம்பிய விவசாயம். விவசாயத்துல அடுத்த மாற்றம் மலை நாட்டுல இந்த படிப்படியாக கட்டி போட்டு தானே மலையில விவசாயம் செய்வாங்க. படிப்படியா வெட்டி அந்தந்த இடங்கள்ல தானே விவசாயம். படிக்கட்டு வேளாண்மை தானே மலைநாட்டுல இருக்கு. முந்தி அது அன்றாவரம் புலர்வையில இல்லை. அப்ப இடம்பெயர்ந்து வந்த சிங்களாக்களுக்கு அது புதுசாக இருந்தது. அப்ப 2வது மாற்றம் படிக்கட்டு வேளாண்மை. படிக்கட்டு வேளாண்மைக்கு பழக்கப்படுதல். மலைநாட்டுக்கு போனவங்க படிக்கட்டு வேளாண்மைக்கு பழக்கப்படுதல். படிக்கட்டு வேளாண்மை பழக்கப்படுதல் இடம்பெயர்ந்த போது. சரி, இடம்பெயர்ந்த குரூப் கொஞ்சம் இங்கு ஓடிச்சு, கதிராம பக்கம் ஓடிச்சு. அங்க போனா எழுதுங்க தெற்கில். தெற்கில் சேனை பைத்தியகை. தெற்கில போனார்கள் சேனை. அன்றாவரம் புலர்வையில இறுதி காலத்துல சேனையை கைவிட்டு இருந்தவங்க திருப்பி சேனைக்கு போனாங்க. தெற்கில் சேனை. சரி, குருநாகல் பகுதியில அங்கங்க வீடுகள்ல வீட்டு தோட்டம். வீட்டு தோட்டத்துல ஏதோ அங்க மாங்காயம் வெங்காயம் வருது. வீட்டு தோட்டம் இப்படித்தான விவசாயமா இருந்துச்சு. சரி, இது முதல் மாற்றம். 2வது மாற்றம் கால்நடைகளை இழந்தனர். கால்நடை இல்லாம போச்சு. விவசாயத்துல இருந்த மாற்றம். இதனால் இடம்பெயர்ந்து வந்த இடங்கள்ல தெங்கு செய்கை ஆரம்பம். இதனால் தெங்கு செய்கை. தெங்கு செய்கைன்னா தென்னந்தோட்டத்தை உருவாக்கணும். கால்நடைகளை இழந்தனர். இதனால் தெங்கு செய்கை. தெங்கு செய்கை. அதனாலதான்டா இடம்பெயர்ந்து வந்த மக்கள் வாழ்ந்த குருநாகல், புத்தளம், சிலாபம் இந்த பகுதியெல்லாம் தென்னை வந்தது காரணம் கால்நடை இல்லாதபடியால பின்னேரங்கள்ல பொழுதுபோக்கு தென்னை நடுவாங்க. இது மாற்றம். அடுத்த மாற்றத்தை பார்த்தீங்கன்னா, முந்தி ராசரட்டையில இருக்கும் போது எல்லாருக்கும் நல்ல ஆடு மாடு கோழி இறைச்சி பால் எல்லாம் இருக்கு. நாங்க பண்ண மாட்டோம், விற்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் கிடக்கும். ஆனா இடம்பெயர்ந்து வந்தபோது இந்தியாவில எல்லாம் கொஞ்சம் பொருட்களுக்கு தட்டுப்பாடு அப்படி இப்படி. எனவே வியாபார நடவடிக்கை விருத்தி அடைச்சு. அதோட இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த கைக்குட்டி, சிலாபம், அதுக்கடையில புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பு, கொழும்பு, களுத்துறை, காலி, வேறுவலை, இங்கால தேவேந்திரமுன, அதுக்கு மாத்தரை, இங்கால தங்கால, கொடபாய, இப்படியே துறைமுகங்கள் இல்லை. சின்ன சின்ன துறைமுகம் வியாபாரம் இல்லை. கருவாய் இல்லை கராமெல்லாம் ஏற்றி பழக்கிட்டாங்க. இந்த நேரம் அரேபிய கப்பல்களும் போர்த்துகேய கப்பல்களும் இந்த கரைக்கு வர தொடங்கும். அதற்கு விற்கிறது நான். அப்ப 3வது எழுதுங்கள் வியாபார நடவடிக்கைகள் வளர்ச்சி அடைதல். வியாபாரம் மேல வளர்ச்சி. வியாபார நடவடிக்கைகள் வளர்ச்சி. வியாபார நடவடிக்கைகள் வளர்ச்சி அடைதல். சரியா? அதுல அரேபிய கப்பல்கள்லாம் கூட. அரேபிய கப்பல்லாம் வரும். அந்த காலத்து அரேபியர்கள்லாம் இந்த ஏரியாவில வியாபாரம் இப்ப வந்து வாங்கி கொண்டு போவாங்க. வாங்கி கொண்டு போய் வியாபாரம். இப்ப பிள்ளைங்க பாருமா, இந்த கேள்விக்கு விடை இதுதான். ராஜ்யம் தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த போது பொருளாதாரம் மாறிய விதத்தை விளக்குங்க. இதான் தலையங்க. நீங்கள் வேற என்ன பொருள் சும்மா பொய்யெல்லாம் எழுதுவீங்க. இந்த கேள்வி நான் விருப்பத்தோட செய்து வர்ற கேள்வி. இதுல எல்லா பிள்ளைகளும் பிள்ளை வர்றது.
சரியா? இதுதான் இந்த பாடத்துல அந்த கேள்வி. ராட்சத்தின்மை குறுக்கிடம் இந்த காலத்துக்குரிய கேள்வி. சரி, ரைட். இந்த கேள்வி நாங்கள் அழகாட்சி காட்டினதானே. இதுக்கு அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மேப் எடுத்து பிரிச்சு மேலும் எந்த மேப்பை சொல்லி தர போறேன்? வேர்ல்டு மேப். சரியா? வேர்ல்டு மேப்ல என்னென்ன கேள்வி வரலாம் பெரும்பாலும் அவ்வளவு இதுக்குள்ள போட்டு காட்டு. அதுக்காண்டி இப்படி தலைகளாவா போட்டு காட்டி நிமித்திரத்தில் முயற்சி செய்கிறேன். நிமிந்தா நிமிருது. எஸ், ஓகே, கூல். ரைட். இப்ப இந்த வேர்ல்டு மேப்பை ஒழுங்கா பாருங்க. சரியா? கண்ணை குத்துற மாதிரி இருக்கும். ஆனா கவலைப்படாங்க, இப்படி ஒரு மேப்பை தாண்ட உங்களுக்கு ஃபைனலுக்கு தாராங்க. அதனால நான் இதே மாதிரி ஒரு மேப்பை எடுத்து அதுக்கு மேல குறிச்சு காட்டுறேன். அங்க இருந்து வரப்போறோம், மேல இருந்து இந்த மூலையில இருந்து இந்த மூலைக்கு வரப்போறோம். சரியா? அமெரிக்கா இல்லையாடா? அமெரிக்கா இல்லாம தான் உங்களுக்கு மேப் அடிக்கடி வருது. அமெரிக்கா சைன் குடிக்க கேட்கறது குறைவு. ஆசியாவோட நின்று கொள்றாங்க. அமெரிக்கா ஒரு படத்தை நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ண போறேன். சரி, நான் குறி போட்டு போட்டுக்கிறேன். இப்ப பாருங்க, அமெரிக்கா இதுல அமெரிக்காவை நான் போட்டா இப்ப என்ன சொல்லுவாங்க? அமெரிக்கா வாரதுக்கு இந்த தேவையெல்லாம் போடுறாங்க. ஆனா எனக்கு தெரியும் சில வழியில மாத்தி போட்டா. அதனால உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். இங்க பாருமா, இதுல இங்கிலாந்து இப்ப நான் லெட்டர். இங்கிலாந்து பக்கத்துல ஒரு நாடு இருக்கு பாரு, அயர்லாந்து. பாத்தியா? எஸ், அயர்லாந்து. இப்ப நான் கீறுறதுதான் ஒல்லாந்து. இப்ப கீற போறது ஒல்லாந்து. ஒல்லாந்துல இருக்கிற நகரம் தான் ஹேக் நகரம். ஹேக் நகரத்துலதான் சர்வதேச நீதிமன்றம் மூலம் அன்றைக்கு கேள்வி வந்துச்சு. அது எந்த நகரத்தில் உள்ளது? ஹேக் சர்வதேச நீதிமன்றம். இதுதான் ஒல்லாந்து. அப்ப ஒல்லாந்து கேட்டா அப்படி கீறி இப்படி நட்டு விட்டா ஒல்லாந்து சின்ன நாடு. சரி, ஒல்லாந்து. இனி நாங்கள் வரப்போறோம் இத்தாலி பகுதிக்கு. இத்தாலி பகுதிக்கு பார்ப்போம். இத்தாலி பகுதி இந்த கூறான ஒரு துணி இருக்கு பாருங்க, அதுதான் இந்த ரோம் எழுதி இருக்கு. அந்த நேற்று பிரதேசம் அவ்வளவு இத்தாலி. இத்தாலியில மத்தியில புள்ளி வச்சால் ரோம். இத்தாலியில மத்தியில புள்ளி வச்சா ரோம். இத்தாலியில மத்தியில புள்ளி வச்சா ரோம் தெரியும். ரோம் ஆப்போசிட் சைடு அங்கால ஒரு புள்ளி வச்சீங்கன்னா அதுதான்டா சரஜிவோ. பாருங்க, ரோமுக்கு அதே மாதிரி மற்ற பக்கத்துக்கு புள்ளி வச்சீங்கன்னா சரஜிவோ, மற்ற பக்கம் சரஜிவோ. சரி, சரஜிவோ தெரியும். அடுத்தது மொஸ்கோ குறிச்சிருக்கு. மொஸ்கோ. மொஸ்கோவை எப்படி இலவா ஞாபகப்படுத்தலாம்னு பார்த்தால் சரஜிவோ சம்பவம் நடந்தது அதுதான் பொஸ்னியா. எப்படி நாங்கள் மொஸ்கோவை குறிக்கலாம் என்று பார்த்தால் இங்க பாருங்க, இதுல நெதர்லாந்து இஞ்சால டென்மார்க், இதுல ஹேக் நகரத்துக்கு இஞ்சால பாருங்க ஸ்கண்டினேவியா பகுதி வருது. இது வரைக்கும் நோர்வே, ஸ்வீடன் தலைவரை பாருங்க. இந்த தலைப்பக்கமா ஒரு கோட்டையும் டென்மார்க்குன்னு அடிப்பக்கத்துல இருந்து ஒரு கோட்டையை முன்னேற்றீங்கன்னா அது வந்து 3 இடத்துல புள்ளி வச்சால் நீங்க மொஸ்கோவை இனம் காணலாம். அப்படிதான் மொஸ்கோவை கண்டுபிடிக்கிறது. மொஸ்கோவை குத்து மதிப்பா கண்டுபிடிக்கிறது. அப்படியே டென்மார்க்ன்ற பகுதியில இருந்து ஒரு கோட்டையும் ஸ்கண்டினேவியால இருந்து ஒரு கோட்டையை முன்னேற்றா ரெண்டும் வந்து சந்திக்கிற ஏரியா தான் மொஸ்கோ. ரஷ்யாவில் இல்லாட்டி ரஷ்யா பரந்த நாடு. மொஸ்கோவை கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு. மொஸ்கோ தெரியும். சரி, ஓகே. இப்ப நீ அடுத்த போது வருவோம். இது உங்கள்ட்ட தான் இந்த மேப் இருக்க போது இப்ப நீங்க திருப்பி பார்க்கலாம். நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கொண்டு போறோம். சரஜுவை தாண்டினீங்கன்னா இந்த கடல் வந்து மத்திய தரைக்கடல். மத்திய தரைக்கடல், ரைட்? ஓகே, மத்திய தரைக்கடல். இது மத்திய தரைக்கடல். மத்திய தரைக்கடலை தாண்டி நாங்கள் இந்தியால வந்தால் இந்த பகுதி துருக்கி. இது துருக்கி. துருக்கியை தாண்டினோம்னா நீங்க பாருங்க, அப்படியே துருக்கிக்கு அடுத்த நாடு இந்தியாவை பக்கமா ஈரான். இது ஈரான். ஈரான் தான் பாரசீகம். இப்போ ஒருத்தங்க நம்ம ஈராக் கேட்டு, ஈராக் வந்து இதுல உள்ள நாடு தான் ஈராக். அதனால இது நிலச்சையில அடுத்த படத்துல ஈராக்க போட்டுருக்காரு. இது ஈராக். இது ஈராக் பக்கத்தில் உள்ளது ஈரான்.
சரி. அந்த ஈராக்கின் எல்லையில தானே குவைத் இருக்குது. குவைத் ஒரு சின்ன நாடு. குவைத் அளவுக்கு கீறிக்காடு, குவைத் கீறிக்காடு. சரி. இனி உங்களுக்கு இதுல உள்ள ஆப்பிரிக்கா பகுதியில தெரிய வேணும் அபிசீனியா. இதான் அபிசீனியா. எத்தியோப்பியா ஹிட்லர் பிடிச்சது அபிசீனியா. சரியா? அபிசீனியா. இந்தியா தெரியும். இந்தியாவுல இங்காலி பக்கத்தால வர்ற குடா இருக்கானே, இந்தியாவுல இங்காலி பக்கத்தால உள்ள குடா, அதுக்குள்ள தண்ணி நிற்கும். இந்த குடா தான் பாரசீக குடா. ஏன் அதுக்கு பாரசீக குடான்னு பேருண்டா, பாரசீகம் என்கிற ஈரான், பாரசீகம் ஈரான் பக்கம் இருக்கிறபடியால அதுக்கு பாரசீக குடான்னு பேர். சரி, பாரசீக குடா தெரியும். இனி இந்தியா மத்தியில டெல்லி, டெல்லி இந்தியாவில் டெல்லி. சரி, தெரிகிறது. டெல்லி எங்களுக்கு தெரியும். சரியா? அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இந்தியாவில் கிருஷ்ணா நதி குறிச்சிருக்கு. இந்தியா மத்தியில கிருஷ்ணா நதி. நம்ம கிருஷ்ணா நதியை தேடி தெரிய தேவையில்லை, இதில் படிச்சு கொண்டு போகணும். கிருஷ்ணா நதி படிச்சிருக்கோம். இதுல இருக்கு கிருஷ்ணா நதி. சரி, கிருஷ்ணா நதி. அடுத்தது பிள்ளைகள், இந்தியாவில் கள்ளிக்கோட்டை, இந்த பக்கம் கள்ளிக்கோட்டை. அதுக்கு அங்காளி பக்கம் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிக்கு மேலதான் சென்னை. சரி, இந்தியாவின் இங்காளி பக்க பிரதேசம் அரபிக்கடல், அங்காளி பக்க பிரதேசம் வங்காள விரிகுடா. ஒரு பக்கம் அரபிக்கடல், மறுபக்கம் வங்காள விரிகுடா. அவ பாண்டிச்சேரி வங்காள விரிகுடா தெரியும். இனி இங்கால வந்துக்கிறேன்டா, உங்களுக்கு இதுல உள்ள இடத்தை தென்கிழக்கு ஆசியாவை வடிவா பார். தென்கிழக்கு ஆசியா வடிவா பார். சரி, நம்ம செயலுக்கு வருவோம். பாரத தேசத்துக்கு பக்கத்துல இருக்கிற நாடு பர்மா. பாரத தேசத்துக்கு பக்கத்துல பர்மா. இது என்ன நாடு? பர்மா. பாரத தேசத்துக்கு பக்கத்துல பர்மா. கண்டுபிடிச்சா பர்மா. ஓகே. தாண்டினா தாய்லாந்து. இதை தாண்டி கீழே வந்துங்கன்னா தாய்லாந்து. தாண்டினா தாய்லாந்து. தாய்லாந்து தான் சிஎம். தாண்டினா தாய்லாந்து. சரி, பாரத தேச பக்கத்துல பர்மா, தாண்டினா தாய்லாந்து. தாண்டினா என்னப்போ? தாய்லாந்து. தாண்டினா தாய்லாந்து. தாண்டினா தாய்லாந்து. சரியா? ஓகே. மண்டிட்டா மலேசியா. தாண்டினா தாய்லாந்து. இதுல மண்டிட்டா மலேசியா. மண்டிட்டா மலேசியா. மண்டிட்டா மலேசியா. சும்மா இருக்கிறது சுமாத்ரா. சும்மா இருக்கிறது சுமாத்ரா. இது சுமாத்ரா. சும்மா இருக்கிறது சுமாத்ரா. ஒல்லாந்தரை வாவான் அழைத்த ஜாவா. இது ஜாவா. இப்ப பிளிக்காரது ஜாவா. ஒல்லாந்தரை வாவான் அழைத்த ஜாவா. கடுமையான கம்போடியா. இப்ப நினைச்சது கம்போடியா. கடுமையான கம்போடியா. வில்லங்கமான வியட்நாம். இந்த அம்புக்குறி உள்ளது வியட்நாம். வில்லங்கமானது வியட்நாம். சிக்கலுக்குரியது சீனா. சிக்கலுக்குரியது சீனா. சிறப்பானது சிங்கப்பூர். சிங்கப்பூர் இந்த முறை உங்களுக்கு வந்தது. சிங்கப்பூர் எங்கே கனவே புல விட்ட நீங்கள் மலேசியா முடிய நீங்களா அதுல ஒரு புள்ளி வைக்கும். இதுதான் சிங்கப்பூர். சரியா? சிங்கப்பூர் வந்து நீங்களா புள்ளி வச்சு காட்டணும். அதுல இருக்கா மலேசியா விளிம்புல நீங்க புள்ளி வச்சால் அதுதான் சிங்கப்பூர். இதுதான் சிங்கப்பூர். பாரத தேசத்துக்கு பக்கத்துல பர்மா, தாண்டினா தாய்லாந்து, மண்டிகிட்டா மலேசியா, சும்மா இருக்கிற சுமாத்ரா, ஒல்லாந்திர வாவான் அழைத்த ஜாவா, கடுமையான கம்போடியா, வில்லங்கமான வியட்நாம், சிக்கலுக்குரிய சீனா, சிறப்பான சிங்கப்பூர். சரி, அடுத்தது இங்கால பிரச்சனைக்குரிய பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ் ஸ்பெயின் என்ற நாடு, பிறகு அமெரிக்கா குறைச்சி, பிறகு ஜப்பான்காரன் வந்து விழுந்து பிலிப்பைன்ஸ். பிலிப்பினோ. சரியா? பிலிப்பைன்ஸ் அதிக தீவுகளை கொண்ட நாடு.
சரி. சீனாவில் இருந்து தப்பித்து இருக்கிற தாய்வான், தாய்வான் சரியா போ ரைட். அப்ப இந்த ஏரியா உங்களுக்கு கிளியர் தெரியாது. ஒரு கேள்வி கட்டாயம், ஒரு கேள்வி கட்டாயம் என்றது அது அந்த கீற மாதிரி வந்துடும். தாய்லாந்து குறிக்காட்டு அப்படி பிரிவுகள் இருக்கும். நாங்க அதை நிலட்டி கண்டுபிடிச்சு நிலட்டி பயனடிக்கும். நீங்க அந்த மெப்பை நாளைக்கு திருப்பி பார்க்க சரியா. இனி நாங்க வருவோம் இந்தியால வடகொரியா, தென்கொரியா, ஜப்பான். ஜப்பானுக்கு பாருங்க வாங்க வந்தீங்களா. உங்களுக்கு இந்த ஜப்பான் தெரியும். ஜப்பான்ல பெரிய தீவு இருக்குதானே. ஜப்பான்ல உள்ள பெரிய தீவு இந்த வால் பகுதியில நாங்க புள்ளி வச்சா இதுல உள்ளதுதான் ஹிரோஷிமா. ஜப்பான் பெரிய தீவு இஞ்சாலம் ஒரு தீவு, இஞ்சாலம் ஒரு தீவு, கடைசி தீவு மேலே ஒன்று. பெரிய தீவுல வால்ல உள்ளதான் ஹிரோஷிமா. ஜப்பான்ல கடைசி தீவுல உள்ளதான் நாகசாகி. பெரிய தீவுல நடுவுல உள்ளதான் டோக்கியோ. ஜப்பான்ல மேப். சரி. அப்ப ஜப்பான் தெரியும் உங்களுக்கு. பெரிய தீவு கடைசியில புள்ளி வச்சு பாருங்க ஹிரோஷிமா. இது ஹிரோஷிமா, இது நாகசாகி. கொரியா குடா நாட்டை பாருமா, இதுதான் கொரியா குடா நாடு. கொரியா குடா நாடு இப்படி இருக்குது. இப்படி இருக்கும்போது 40 பாய் அகல கோட்டோட கொரியாவை பிரிஞ்சா வடக்க உள்ளது வடகொரியா, தெற்க உள்ளது தென்கொரியா. வடகொரியா வந்து சமூடமை நாடு, தென்கொரியா வந்து முதலாளித்துவ நாடு. கொரியாக்காரன் 2 பேரும் சண்டை பிடிச்சாங்க. 60ஆம் ஆண்டு ஐநாசா வந்து பிரிச்சு விட்டு 2 பேரும் போகடா சண்டை பிடிக்க. அடுத்தது உங்களுக்கு தேவை சீனாவின் வடக்கு பகுதி மஞ்சூரியா. மஞ்சூரியா மீது இந்த மஞ்சு மீது எல்லாருக்கும் ஒரு கண். மஞ்சு மீது யார் யாருக்கு கண்ணுன்னா ரஷ்யாவுக்கு ஒரு கண் மஞ்சு மீது. மஞ்சள் வந்து மஞ்சூரியா. ஜப்பானுக்கு ஒரு கண். மஞ்சு வந்து சீனாவுக்குரியது. சீனாவால மஞ்சுவை வச்சிருக்க முடியாது. அப்ப சீனா வந்து அந்த மஞ்சுவை விட்டுச்சு. யார் வேணும்னாலும் வச்சிருப்போம் முந்தி பிறகு போய் சீனாவிடம் இருக்கிறது. அந்த மஞ்சூரியாவை யார் ஆக்கிரமிக்கிறது? ஜப்பான் ஆக்கிரமிக்கிறது. மஞ்சூரியா, வடகொரியா, தென்கொரியா, ஹிரோஷிமா, நாகசாகி, தாய்வான், ஜப்பான், பிலிப்பைன்ஸ். இங்க சுமாத்திரா யாவா. இந்த சுமாத்திரா யாவா தீவுல பாருமா, ஜாவா தீவுல நடுவுல புள்ளி வச்சுக்கிறக்கால் ஜாவா தெரிந்தானே, அது நடுவுல புள்ளி வச்சால் அதுதான் பத்தேவி. மலேசியாவுக்கும் சுமாத்திராவுக்கும் நடுவுல இதுக்குள்ளால கப்பல் வரும், அதுதான் மலாக்கா நீரிணை. மலேசியாவுக்கு இன்னொரு பேர் புவியியல் ரீதியா மலாய் தீபகற்பம். மலாய் தீபகற்பம் அப்படி சொல்லிடும். சரியா. அப்ப இதுக்குள்ள உள்ள பிரதேசங்கள் உண்மையில அழகான பகுதிகள். எப்படி இதை நாங்க மெப்பல பார்க்க நல்ல டிசைனா இருக்கும், அதே மாதிரி தான் அந்த ஏரியாக்கள் நேரம் நல்ல மலைக்காடுகள் நல்ல அழகா வித்தியாசமா இருக்கும். கிளைமேட் இலங்கையை போலதான் இருக்கும். சரியா. ஓகே. அப்ப இப்ப உங்களுக்கு இதுல என்ன டவுட்? டவுட் இல்லை, திருப்பி இருக்கா பார்க்கணும். இது மாதிரி அடுத்த மெப். சரியா. அடுத்த மெப் பாருங்க. இதுல விட்டது அதுல வரும். இங்க ஈராக் பாரசிய முடிச்சிருந்தோம், அது ஈரான் முடிச்சிருந்தோம். உங்களுக்கு இந்த மேப் தரப்பட்டிருக்கு. நீங்கள் அவ்வப்போது 2 ப்ராக்டிஸ் செஞ்சு விட்டுருவோம். எக்ஸாமுக்கு போயிட்டு இந்த கொண்டு போங்க. இந்த பேப்பரை கொண்டு போய் ஒருக்கா கடைசியா ஒருக்கா பாருங்க. உள்ள பாருமா. பாப்போம். அப்ப அங்க இருந்து வருவோம். பாருங்க, நான் அப்போது பிரித்தானிய நிலட்டி காட்டினேன். இது அயர்லாந்து பக்கத்தோட பிரித்தானியா. எங்களை அப்போ ரோம் சொல்லி காட்டினீங்கன்னானே, ரோம்ல தான் என்ன இருக்குது? வத்திக்கான். ரோம் தான் வத்திக்கான். அந்த ஏரியா தான் வத்திக்கான். வத்திக்கான். சரி. சரஜிவோ அப்போது குறித்து நாங்கள் இதுதானே சரஜிவோ. சரஜிவோ இந்த பாருமா, ஐரோப்பாவையும் ஆசியாவை இணைக்கிற பாலத்தில் இருக்கிறதா கொன்ஸ்டாந்தினோபிள். ஐரோப்பாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையே உள்ள கடல் தான் மத்திய தரைக்கடல். மத்திய தரைக்கடல், இது மத்திய தரைக்கடல். இப்ப நீங்க ஆப்பிரிக்கா கண்டத்தை இனம் காணுங்க. ஆக பிரிப்பிச்சா உங்களுக்கு அந்த ஐடியா இல்லாம ஆப்பிரிக்கா கண்டத்தை இனம் காணுவீங்கள். அப்பே பாருவாங்க, இங்க பார்க்க வேண்டாம். இது ஆப்பிரிக்கா தானே. இந்த ஆப்பிரிக்கா வந்து இப்படியே போய் பெரிய ஆப்பிரிக்கா கண்டம் இப்படியே வருதுன்னு. இந்த ஆப்பிரிக்கா கண்டத்துல நாங்க இந்த நாடு தான் எகிப்து. இந்த கடல் தான் செங்கடல். எகிப்து செங்கடல், அரேபியா. இந்த நிலத்தில் இருக்கிறது தான் ஈராக். அப்போது ஈரான் இதுல ஈராக்.
சரி, இனி கொஞ்சம் பெருப்பிக்கிறேன். பெருப்பிச்சு இந்தியாவுக்கு வரும். இந்தியாவுக்கு வந்தால் மும்பாய், கோவா, சென்னை, கல்கத்தா, அப்போது டெல்லி குறித்த டெல்லி, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில பாக்கு நீர்ணை ஒரு முறை கேட்டு விட்டான் இங்கிலீஷ்ல, பாக் ஜலசந்தி. பாக் பாக் ஜலசந்தி. ஜலசந்தி என்ன நீர்ணை. சரி, இனி இங்கால பக்கம் பாருங்க. அப்போது நாங்கள் தாய்லாந்து நிலட்டி இருக்கிறாங்க. இந்த முறை பர்மா நிலட்டி விட்டுருக்கோம். பர்மாக்கு இன்னொரு பேர் ராமஞ்ச தேசம். பர்மா, இது பர்மா, இது தாய்லாந்து, இது கம்போடியா நிலட்டி விட்டுருக்கு. இது மலாய் தீபகற்பம் பாருங்க, மலாய் தீபகற்பம். இது சுமாத்ரா, ஜாவா. இந்த சிங்கப்பூர் கொண்டு சிங்கப்பூர், சிங்கப்பூர். இதெல்லாம் உங்களோட பேப்பர் செட் பண்ண முதல் செய்த பேப்பர். நீங்க வேலைக்கு இதை செஞ்சிருந்தால் எக்ஸாம் பேப்பர் வந்துடும். சரி, எல்லாத்தையுமே நினைப்பேன். சிங்கப்பூர். இந்தியாவில் வந்தா கம்போடியா, கம்போடியா. ஓகே, அப்படியே மேலே போறோம். மேலே போனால் பொதுவா உங்களை ஜப்பான் கேட்கலாம். பொதுவா ஜப்பான் கேட்டா நீங்க ஜப்பானை குறித்து விடுவீங்க. ஜப்பானை கேட்டா நீங்க இப்படி நிலட்டி விடணும், ஜப்பான். சரியா? வடகொரியா, தென்கொரியா. தென்கொரியா கேட்டா தென்கொரியா அப்படி நிலட்டி விடணும். இதுல பாருங்க, சீனாவின் தலைநகரம் கொரியா கிட்ட சீனா நகரம் பெய்ஜிங் வரும். பெய்ஜிங் அல்லது பீக்கிங் நகரம். பெய்ஜிங், பீக்கிங் சீனாவில். சரி, அப்ப இப்ப பாருங்க, இந்த பகுதிகளை திருப்பி ஒருக்கா பார்த்தால் உங்களுக்கு தேவையான மேப் தண்டவாள வந்துடும். இவைதான் மாறி மாறி வருது. ரொம்ப டீப்பான ஒரு கேள்வியும் ஃபைனல் பேப்பர்ல இல்லை. ஏது மட்டும் பாஸ் பேப்பரை பார்த்து எனக்கு ப்ரூவ் பண்ணுவாவும் இல்லை. இதெல்லாம் தாங்க வத்திக்கான், ஈராக், அரபிக்கடல், மும்பாய், கோவா, கல்கத்தா, சென்னை, தாய்லாந்து, சிஎம், பர்மா, வடகொரியா, தென்கொரியா, ஜப்பான். அடிக்கடி கேட்கறது பத்தேவியா, சரியா, போன்ற பகுதிகளை கேட்கறது. சரி, ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியா, இந்தியாவுக்கு மேல பாகிஸ்தான், பாகிஸ்தான் மேல ஆப்கானிஸ்தான். இது ஆப்கானிஸ்தான். சரியாவளே? ஓகே, இதுதான் வேர்ல்டு மேப். நீங்க பயப்படுவதை போல எதுவும் கிடையாது. அழகா படித்துக் கொள்ளலாம். ஸ்ரீலங்கன் மேப் இருக்கு, அதனால் கொஞ்சம் கேள்வி செய்து கொண்டு சொல்லுங்க. இப்ப நாங்கள் விட்ட கேள்வி இருந்த அடுத்த கேள்விகளை பார்ப்போம். இப்ப எங்களால சில கேள்விகளை ரொம்ப இலகுவா இனம் காண முடியுது, உங்களுக்கு விடையளிக்க தெரியுது. சரியா? நாங்கள் சளைத்தவர்கள் இல்லை. குறிப்பா உங்களை சொல்றோம், உங்களால் விடையளிக்க முடியும், பயப்பட தேவையில்லை. ஐடியா தானே கேள்வி. இப்ப ஐடியா போட போற பாரு அப்படி இருந்து. அப்ப நாங்கள் இடம்பெயர்ந்து நகராக்கம் எல்லாம் முடிகிற காலத்துல கோட்டை காலம் முடிய போர்த்துகேயன் வந்துடுவான். போர்த்துகேயர் ஒல்லாந்தர் ரொம்ப லேசான பகுதி. அதுக்குள்ள கேள்வி வரும், வந்தா நீங்கள் எழுதலாம். அதுல என்னென்ன கேள்வி வரப்போகுதுன்னு நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சேர்த்து சொல்ல போறேன். இப்ப நாங்கள் போர்த்துகேயர் போய் ஒல்லாந்தர் போய் ஆங்கிலேயருடைய காலம். ஆங்கிலேயருடைய காலத்துல சுதந்திரத்துக்கு பின்னர் நிறுவப்பட்டிருந்த விவசாய குடியேற்ற ரெண்டை, சுதந்திரத்துக்கு பின்னர் நிறுவப்பட்ட விவசாய குடியேற்ற ஒன்றையும் அடைப்புகளில் தெரிவு செய்து இது ஒரு பெரிய வில்லங்கமே. ஒரு குறுக்கு வழி. இந்த பழைய குளத்துண்ட பேர்ல வாரதெல்லாம் முந்தின குடியேற்றம். இப்ப மின்னேரியா, மினிப்பே எல்லாம் பழைய குடியேற்றம். சரியா? இந்த கல்லோயா அதெல்லாம் புதிய டேம் தானே, அதெல்லாம் புதுசு. இப்ப சுதந்திரத்துக்கு முன்னர் நிறுவப்பட்ட விவசாய குடியேற்றங்கள் மின்னேரியா, மின்னேரி, மினிப்பே. இது மேல நீங்க பாடமாக்கணும். பாடமாக்க முடியாது, இதான் வழி. கல்லோயா, இரணமடு எல்லாம் புதுசு. சரியா? மின்னேரியா, மினிப்பே எல்லாம் பழசு. ஒருக்கா அதை பாருங்க. சுதந்திரத்துக்கு முன்னரான விவசாய குடியேற்றம் பின்னர் எப்படி இருக்குங்க? இலங்கையில வெள்ளக்காரன் ஆட்சி செய்து கொண்டு போற காலத்துல இலங்கை விருத்தி அடைகிறது. இலங்கை விருத்தி அடையும் போது நாங்கள் எல்லாத்தையும் டெவலப் பண்ணோம். அப்படி எல்லாத்தையும் டெவலப் பண்ணோம். இது என்ன? அதுல உள்ள கேள்விகளை பாருங்க. இந்த இப்படியான கேள்வி தானே நீங்க ஏலவெளுக்கு வந்தோம்னா கூடுதலா எக்கனாமிக்ஸ்லயும் பிசினஸ் ஸ்டடீஸ்லயும் வரப்போம். அப்ப நீங்கள் இதை தவிர்க்க முடியாது. நீங்க கொஞ்சம் வாசிங்க, பார்க்கலாம். இந்த கேள்வி, நெல் உத்தரவாத விலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1948. தேசிய மயமாக்க கொள்கையை நடைமுறைப்படுத்தியுடன் சுதேச விவசாயம், கைத்தொழில் என்பவற்றை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து பிரதமர். இதில் ஒன்றும் கவலைப்படாத. தேசிய மயமாக்கம் என்றால் கவர்மெண்ட் என்ற கட்டுப்பாடுல கொண்டு வார், நேஷனலைஸ் பண்றது, பிரைவேட்ல இருந்து நேஷனலுக்கு கொண்டு வார். அப்படி செய்த பிரதமர் யாருன்னு கேட்டா எஸ்டோல் ஜார்லி பட்டார்.
இதுதான் இவற்றை பெரிய பணி. SWRD பண்டாரநாயக்காவை பற்றி வேறு ஒன்றும் தெரியாட்டியும் பரவாயில்லை. அந்த ஆள் பிரைவேட் இருக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து விட்டுச்சு. இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு தானே, கொழும்புல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்கு. ஒரு கட்டத்துல அரசாங்கம் உடனே கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வரலாம். அப்படி ஒரு தடவை கொண்டு வந்ததுதான் இந்த தேசியமயமாக்க கொள்கை. செஞ்சவர் SWRD பண்டாரநாயக்கா, சொலமன் வெஸ்ட்ஜுவடைஸ் பண்டாரநாயக்கா. மகாவலி அபிவிருத்தி அமைச்சு உருவாக்கப்பட்ட போது அதன் அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் காமினி திசாநாயக். காமினி திசாநாயக். நான் சொன்ன ஒரு கேள்வி மட்டும்தான் கஷ்டமா இருக்கு, மற்றபடி எல்லாம் லேசு. அடுத்த கேள்வி, சிறு ஏற்றுமதி பயிர்களுக்கான ஆய்வகம் நிறுவப்பட்ட இடம். சிறு ஏற்றுமதி பயிர் என்றால் கருவா, ஏலம், கராம், மிளகு, கோப்பி எல்லாம் சிறு ஏற்றுமதி. பெரிய ஏற்றுமதி அது ஏற்றுமதி பயிற்சிகை, தேயிலை, ரப்பர், தென்னை எல்லாம் பெரிய ஏற்றுமதி. சிறு ஏற்றுமதி பயிர் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பொதுவான ஆய்வகங்கள் இருக்கு. எங்க மாத்தளை, தெல்புட்டிய, நேரம், மலை போன்ற இடங்கள்ல இருக்கு. என்னுடைய டீட்டெயில் சுதந்திரத்துக்கு பின்னர் அபிவிருத்தி என்ற இடங்கள்ல இவர். மகாவலி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது எதிர்பார்க்கப்பட்ட நோக்கங்கள் ரெண்டே குறிப்பிடுது. ஐயோ கடவுளை, இது ரொம்ப லேசான கேள்விடா. இடையே தம்பி, மகாவலி திட்டம் தான் பெருசே ஒழிக்க, அதோட நோட்ஸ் ரொம்ப சின்னது. உனக்கு என்ன கேள்வி வரும்னு சொல்லவா? ஜவா, மகாவலி திட்டம் என்றா என்ன என்றா மனதுக்குள்ள யோசி. அது என்ன பெரிய மண்ணாங்கட்டி திட்டம்? மகாவலி ஆற்று தண்ணி அநியாயமா போகுதுன்னு சொல்லி அமெரிக்காக்காரன் கனடாக்காரன் எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு போட்டு தந்த திட்டம். அப்ப அந்த மகாவலி ஆற்று தண்ணியை நல்ல வடிவா பயன்படுத்த கொண்டு திட்டமே மகாவலி திட்டமாகும். இலங்கை நிலப்பரப்பு 6 ஒன்று அதுக்குள்ள வரும். சரி, மகாவலி திட்டத்துல நோக்கம் என்ன? உலர்வலிய காணிக்கு தண்ணி கொடுக்கிறது, காணி இல்லாத விவசாயிக்கு காணி கொடுக்கிறது, கரண்ட் பத்தாம வருதுன்னு கரண்ட் கொடுக்கிறது. மகாவலி திட்டத்தால் உங்களுக்கு கிடைத்த நன்மை என்ன? அதேதான் திருப்பி நன்மை என்று போடும். என்ன நன்மை? பல்வேறு காணிகளுக்கு நீர் கிடைத்தது நன்மை, காணி இல்லாத விவசாயிக்கு காணி கிடைத்தது நன்மை, இலங்கையில் அதிகளவான மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டது நன்மை. அதுல இருக்கிற 3 அணைக்கட்டுகளை குறிப்பிடுக. உங்களோட புத்தகத்துல அந்த அணைக்கட்டு கிடக்குதானே? கொத்மலை, விக்டோரியா, சரியா? கொத்மலை உண்டு, விக்டோரியா உண்டு, ரந்தனிகளை உண்டு. அதை விட மேலும் இருக்கு. கொத்மலை, விக்டோரியா, ரந்தனிகளை, ரந்தம், உக்குவலை, உடவளவன். சரி, அவ்வளவு போத்தவன். அந்த 3 அணைக்கட்டு சொன்னா போதுமே. மகாவலியை எதிர்நோக்கி மகாவலி செய்யும் போது அரசு எதிர்நோக்கிய பிரச்சனை, நீ ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று சொல்ல தேவை. மகாவலி செய்யும் போது அரசுக்கு என்ன பிரச்சனை? நிதி பற்றாக்குறை. சும்மா அடிச்சு வருது, நிதி பற்றாக்குறை பிரச்சனைகள். சரியா? பொருத்தமான வேலையாட்கள், தொழிலாளர்கள் இன்மை. சரி, நீண்ட கால திட்டமாக இருந்தமை. மகாவலியை கொண்ட மக்களை குடியேற்றும் போது மக்கள் அந்த குடியேறதுக்கு ஏற்ப வினைத்திறன் ஆற்றாது இருந்தமை. எங்களுக்கு சப்போர்ட் பண்ண விட்டுட்டாங்க. அதுக்கெல்லாம் எனக்கு குறைபாடு. இது படிச்சாடா எழுதணும், ஒரு ஐடியா வச்சுக்கொண்டு எழுதலாம் தானே. உண்மையில படிச்சுதான் எழுதணும், பட் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். இப்ப மகாவலி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது எதிர்பார்க்கப்பட்ட நோக்கங்கள் 3 எழுதுக. முதலாவது நோக்கம் எழுதி காட்டுவீங்கள். முதலாவது ஒன்று, மகாவலி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது நோக்கம் 1, உலர்வலய காணிக்கு நீர் வழங்குதல். உலர்வலய காணிக்கு நீர் வழங்குதல். 2, மின்சார உற்பத்தி. மின்சார உற்பத்தி. 3, காணி இல்லாத விவசாயிக்கு காணி வழங்குதல். காணி இல்லாத விவசாயிக்கு காணி வழங்குதல். காணி இல்லாத விவசாயி காணி வழங்குதல். அடுத்த கேள்வி, இலங்கை அரசு கைத்தொழிலை மேம்படுத்த மேற்கொண்டு வந்த முயற்சிகள் 3 விடயங்களாக சுருக்கமாக வழங்கும். கட்டிக்காரர் எல்லாரும், நீங்கள் எல்லாரும் கட்டிக்காரர். நீங்கள் இலங்கை அரசு கைத்தொழிலை மேம்படுத்த என்ன வேலை செய்தது, விவசாயத்தை மேம்படுத்த என்ன வேலை செய்தது என்பதற்காக படித்து கொண்டு போங்க. உங்களுக்கு என்னுடைய டியூட்டருக்கு சுதந்திரத்துக்கு பின்னர் இலங்கையின் அபிவிருத்தி 4 பேஜ் தான். அது எங்கேயாவது தேடி பிடிக்கும். அதை நான் குரூப்ல போறோம்.
எடுத்துப்பார். அதுல இதுக்கு எல்லாரும் கிடையாது, சுருக்கமா கிடையாது. சரி, இப்ப நான் இது விட சொல்றாரு, இலங்கையில சுதந்திரத்துக்கு பிறகு கைத்தொழில் மேம்படுத்த அரசு மேற்கொண்ட முயற்சி, முதல் முயற்சி கைத்தொழில் மேம்படுத்த 1961 மக்கள் வங்கியின் மூலம் கடனுதவி. மக்கள் வங்கியின் மூலம் கடனுதவி. மக்கள் வங்கியின் மூலம் கடனுதவி. அதனாலதான் மக்கள் வங்கியின் விளம்பரம் உங்களுக்கு தெரிந்தானே, மக்கள் மனமறிந்த வங்கி, மக்கள் வங்கி. அவன் கடன் கொடுப்பான். இலங்கை வங்கி என்று சொல்லுவாங்க, தேசத்தின் வங்கியாளர். மக்கள் மனமறிந்த வங்கி உங்களுக்கு கடன் கொடுக்கத்தான ஸ்டார்ட் பண்ணிடுது. மக்கள் வங்கி, மக்கள் வங்கியின் மூலம் கடனுதவி கைத்தொழிலை மேம்படுத்த. 1966 தர நிர்ணய சபை, நீங்க செய்யற பொருட்கள் தரம் ஒன்று பார்க்கிறது. தர நிர்ணய சபை, அப்பதானே கைத்தொழில் உற்பத்தி நல்லா இருக்கும். தர நிர்ணய சபை கீழே எழுதுற இந்த விஜவுடைய 1970-77 சிறிமாண்ட காலம். சிறிமா வந்து வெளிநாட்டு பொருட்களை நிப்பாட்டி போட்டு இலங்கை கைத்தொழிலை மேம்படுத்துறான். 18 கைத்தொழில் வளர்ச்சி. வெளிநாட்டுல இருந்து ஷர்ட் வராது, நாங்கள் உற்பத்தி செய்தோம். 18 கைத்தொழில் வளர்ச்சி. கைத்தொழில் வளர்ச்சி 1970-77. அப்புறம் 78ஆம் ஆண்டு ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டார். 78 அவர் சுதந்திர வர்த்தக வலயம் கொண்டு வந்தார். சுதந்திர வர்த்தக வலயம். சுதந்திர வர்த்தக வலயம். சுதந்திர வர்த்தக வலயத்துல எக்கச்சக்கமான மாற்றம். சுதந்திர வர்த்தக வலயம், சுதந்திர வர்த்தக வலயத்தில் எல்லா பொருட்களும் பேசுறாங்க, வெளிநாட்டு இப்படி செய்து இலங்கையின் கைத்தொழிலை அரசு மேம்படுத்தியது. இது கஷ்டமான இந்த 4 டேட்டா அடைப்புள்ள படிச்சு சொல்லுறாரு, அந்த மாதிரி மார்க்ஸ் போடுவாங்க. இதுதான் விடையடா, இதுதான் ஸ்கீம். சரியா? ஓகே, அப்ப இது உங்களுக்கு தெரியும். இந்த கேள்வி இலவச்சியம் இது புத்தகத்துல இருக்கு. நான் புதுசா சொல்லல, நான் நல்ல சுருக்கமா சொல்றேன். உங்களோட புத்தகத்துல உள்ளதைத்தான் நீங்கள் அந்த செக்ஷன் படிச்சிருக்கே இல்லை, பள்ளிக்கூடம் வந்த காலத்துல இல்லை. பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் நாங்கள் அதை படிப்பிக்க போறதும் இல்லை. டக்குன்னு ஓடிடுவோம், அதை ஜம்ப் அதை ஸ்கிப் ஆகும். அது கொஞ்சம் சிக்கலாக தான் எப்பவும் இருக்கு. உங்களுக்கு மட்டும் நீங்க நினைக்க தேவையில்லை. சரி பிள்ளை, 7ஆம் பள்ளிக்கு போறோம். 7ஆம் பள்ளியில என்ன நாங்கள் கேள்வி கேட்கிறோம்னா, வெள்ளக்கார இலங்கை ஆட்சியில காலத்துல இலங்கையில பல்வேறு மாற்றங்கள் எல்லாம் வருது. குறிப்பா சமயத்துல மாற்றங்கள் வருது. அவனுடைய கிறிஸ்தவத்தினுடைய தாக்கம் காரணம் இலங்கையின் சமயங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு சமயத்துல தொடங்கின சண்டை போய் அரசியல்ல நிற்கும். அப்ப அதுகளுக்குள்ள சமய மறுமலர்ச்சி, அதோட இலங்கையினுடைய யாப்புகள்ல வந்த மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய கேள்விகளை பாருங்க. கேள்வி, ஏபிசி ஆகிய எழுத்துக்கள் மூலம் தரப்படும் அமைப்புகளுக்குரிய தலைமைத்துவத்தை வழங்கியிருந்த தலைவர்களின் பெயர்களை அடைப்புக்குள்ளிருந்து தெரிவு செய்து எழுதுக. இலங்கையின் சங்கம் என்று ஒரு சங்கம். ஓகே. புனித தலங்களை பாதுகாக்கும் இயக்கம், இலங்கை தேசிய சங்கம். இதுல தலைவர் சேர்வன் அருணாச்சலம், டிபி ஜெயதிலக, டிஎஸ் சரணாக, பலசிங்க கலைஞர், ஜார்ஜ் போல். தம்பி படியாக்கவனி. இலங்கைக்கு கோல்புருக்கு வந்தார். 1833ஆம் ஆண்டு கோல்புருக்கு இலங்கைக்கு வந்து வெளிநாட்டுக்காரனை கூப்பிட்டு, நீ வா நல்ல பயிற்சிகளை எல்லாம் செய்யலாம்னு அந்த அவனை கொண்டு இந்த மாட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. கோல்புருக்கு போன அப்புறம் இங்க வந்த வெள்ளக்காரனுக்கு லாபம் வரல, அவன் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சான். அவன் ஒரு சங்கத்தை உருவாக்குறான், இலங்கை சங்கம். அது ஒரு வெள்ளக்காரன் தான் உருவாக்குனது யாரு? ஜார்ஜ் போல். ஜார்ஜ் போல் கோல்புரூக் சீர்திருத்தத்துல தங்கள பிரச்சனையை கதைக்கிறதுக்கு தங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று முதல்ல கோல்புரூக் ஜாப்பை எதிர்த்து போராட்டத்தை ஆரம்பித்தது ஐரோப்பியர் தான். அப்ப அதுல ஒரு எம்சிபி வருது, கோல்புரூக் ஜாப்பை முதலில் எதிர்த்தவர்கள் ஐரோப்பியர். ஜார்ஜ் போல். புனித தலங்களை பாதுகாக்கும் இயக்கம், வெள்ளக்கார இலங்கைக்கு வந்து விகாரை பற்றி எல்லாம் கட்டுரை எழுத ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு இலங்கையாளர்களே நம்மோட இடத்தை பற்றி அவன் சொல்றான்டா, அப்ப நாங்களும் அதை பற்றி ஆராயணும் சொல்லி புனித தலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை ஆரம்பித்தது பலிசிங்க ஹரிச்சந்திரன். அடுத்த இலங்கை தேசிய சங்கம். இலங்கை தேசிய சங்கம் என்ன, எப்படி வந்துச்சு பாருங்க. ஏன்னா இதுகளுக்கெல்லாம் நூலக கேள்விகள் கூட இருக்கும், அதனால இதெல்லாம் டைப் பண்ணி போகணும். இலங்கை தேசிய சங்கம் என்று கேட்டா 1915ஆம் ஆண்டு ஒரு கலவரம்.
சிங்கள ஆக்களுக்கு முஸ்லீம் ஆக்களுக்கு பிரச்சனை. அதுக்கு பேர் சிங்கள முஸ்லீம் கலவரம். இது ஆரம்பிச்சது கம்பளையில. கம்பளையில ஒரு பிரதேசத்துல ஒரு ரோடுல விகாரை இருக்குது. விகாரை அதே இடத்துல பள்ளிவாசல். பள்ளிவாசல் புறதானே பள்ளிவாசல். அப்ப ஒரு நாள் அந்த விகாரையில பிரகர நிகழ்வு. அந்த பிரகர வந்து பள்ளிவாசல் பக்கத்தாலதான் போகுது. அப்ப இந்த பள்ளிவாசல் வெள்ளக்காரன காலம் பள்ளிவாசல்காரர்கள் விகாரையுடைய விகாராதிபதிக்கு சொல்லி இருந்தார்கள், பள்ளிவாசல்ல முக்கிய தொழுகை அன்றைக்கு இருக்குது, எனவே நீங்கள் இவ்விடத்துல வந்து அமைதியா போங்கோ. ஓமென்று சொல்லி வந்த விகாராதிபதி அவங்களுடைய ஆட்கள் எல்லாரும் பள்ளிவாசலுக்கு பக்கத்துல வந்து கொண்டு வந்த குழல் எல்லாத்தையும் பள்ளிவாசலை நோக்கி திருப்பி போட்டு ஊதுன்னு பப்பரமப்பாடு ஊதி பிரச்சனை உருவாக்கிட்டான் வேணுமென்று. இதனால பெரிய கலவரம் ஆச்சு. இந்த கலவரத்துல 2 பேரும் சண்டையை பிடிக்க வெள்ளக்காரன் சொன்னான், உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரன் மலமரண்டு எல்லா தலைவர்களும் உள்ள ஓட ஆரம்பிச்சான். அப்படி உள்ள போட ஆரம்பிச்ச போது அவன் யாரை டார்கெட் பண்ணி உள்ள போட்டான்டா, வெள்ளக்காரனோட சண்டை பிடிச்ச ஆக்கள். யார் சண்டை பிடிச்சாங்க? 1912ஆம் ஆண்டு மது ஒழிப்பு இயக்கத்தை ஆரம்பிச்சு கொஞ்சம் பேர் சண்டை பிடிச்சாங்க. அவன் என்ன செய்து விட்டான்? மது ஒழிப்பு இயக்கத்துக்கு போராடினாங்கள சிங்கள முஸ்லீம் கலவரத்தை சாட்டா வச்சு தூக்கிட்டான். அதுல எஃப்ஆர் சேரனாக்க டிஎஸ் சேரனாக்க ஈடுபட்டவன் ஒரு பக்கம் இருக்க, வெள்ளக்காரன் யாரை கைது செய்தான்னு கேட்டா மது ஒழிப்பு இயக்கத்துல இருந்தவனை கைது செய்தான். இப்ப உங்களுக்கு சிங்கள முஸ்லீம் கலவரம், மது ஒழிப்பு இயக்கம் இதுகள் எல்லாம் தான் ஃபைனல். மது ஒழிப்பு இயக்கத்துல இருக்கிறவங்களை தூக்கி உள்ள கொண்டு போயிட்டான். சேர்பன் ராமநாதன் போய் லண்டன்ல கதைச்சு அவங்களை ரிலீஸ் பண்ண அவங்க எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின சங்கம் தான் இலங்கை தேசிய சங்கம். இலங்கை தேசிய சங்கத்தின் முதலாவது தலைவர் சேர்பன் அருணாச்சலம். அப்ப விட என்னம்மா அதுக்கு? சேர்பன் அருணாச்சலம். சேர்பன் அருணாச்சலம் இது விளங்கிட்டா சரி. இப்ப பாருங்க, இப்ப நான் இதுகளை சொல்வதன் மூலம் நீங்கள் விடையை கண்டுபிடிக்கிறது மட்டும் நோக்கம் இல்லை பிள்ளை, அந்த விடைகளுக்குரிய விளக்கம் அதாவது நீங்க மீள ஞாபகப்படுத்தும். இப்படி இந்த சங்கங்கள் எல்லாம் உருவாச்சு. அந்த காலத்துல போராடுவதற்கு உருவான சங்கங்கள் யாழ்ப்பாண சங்கம், சிலாவ சங்கம், கரை நாட்டு பெருந்தோட்ட உற்பத்தியாளர் சங்கம், இலங்கை சீர்திருத்த சங்கம். இந்த முறை வந்தது இல்லையா இலங்கையில போராட்ட அமைப்பு. பிறகு இலங்கை தேசிய சங்கம் வந்த உடனே எல்லா சங்கத்தையும் விட பெரிய சங்கம் இலங்கை தேசிய சங்கம். யாழ்ப்பாண சங்கம், கிலாவ சங்கம், கரைநாட்டு பெருந்தோட்ட உற்பத்தியாளர் சங்கம் எல்லாம் இலங்கை தேசிய சங்கத்துக்கு முன்னர் இருந்தவை. சரி, இப்ப கேள்விக்கு போங்க. ஏபிசிடி ஆகிய கூட்டுகளை வெளிப்படுத்தப்படும் அம்சங்களுக்கு பொருத்தமானவர்களின் பெயர்களை தரப்படும் ஒழுங்கில் எழுதுக. 1908ஆம் ஆண்டு கோல்புரூக் ஜாப்புக்கு எதிரான கோரிக்கைகளை முன்வைத்த தலைவர் யார்? கோரிக்கை முன்வைத்தது? ஆயிரத்தி 1908 முதல் கோரிக்கை முன்வைத்தது ஜார்ஜ் போல். பிறகு இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் கோரிக்கை முன்வைப்பார். அவருக்கு பேர் ஜேம்ஸ் பீரிஸ். ஜேம்ஸ் பீரிஸ். ஜேம்ஸ் பீரிஸ். அடுத்தது பௌத்த மாணவர் சங்கத்தை உருவாக்கியது, புனித தலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை உருவாக்கினது வலிசிங்க ஹரிச்சந்திரன். பௌத்த மாணவர் சங்கத்தை உருவாக்கினது டிபி ஜெயதிலக. டிபி ஜெயதிலக. கனவேர் புலவுறது இந்த பௌத்த மாணவர் சங்கம் மறந்து. டிபி ஜெயதிலக. டிபி ஜெயதிலக பௌத்த மாணவர் சங்கம் டிபி ஜெயதிலக. சிங்கள முஸ்லிம் கலவரத்தின் போது சிறைப்பட்டவர்களை மீட்ட தமிழ் தலைவர் சேர்பன் ராமநாதன். இப்பதான் அவரை பற்றி சொன்ன ராமநாதன். முதலாளித்துவ கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியை உருவாக்கினவர் டிஎஸ் சேனநாயக், இலங்கையின் முதலாவது பிரதமர். டிஎஸ் சேனநாயக். சரியா? சரி, அடுத்த கேள்வி. மது ஒழிப்பு இயக்கம், சூரியமல் இயக்கம் ஆகிய அமைப்புகள் தோன்றுவதற்கு ஏதுவான காரணங்களை ஒவ்வொரு அமைப்புக்கும் 2 வீதம் எழுதுக. மது ஒழிப்பு இயக்கம் ஏன் வந்தது? இப்ப மது ஒழிப்பு இயக்கத்துக்குள்ள எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டீங்க, படிக்காட்டியும் பரவாயில்ல, நீங்க அந்த ஏரியா கூட வந்துட்டீங்க. மது ஒழிப்பு இயக்கம் ஏன் வந்ததுன்னா, முதலாவது 1912 மதுவரை சட்டம்.
மதுவரி சட்டத்தால வந்தது. 1912 மதுவரி சட்டம். 2 மதுக்கடைகள் திறக்கப்பட்டவை. மதுக்கடைகள் திறக்கப்பட்டவை. மதுக்கடை திறக்கப்பட்டவை. மது ஒழிப்பு இயக்கம் வந்ததுக்கு 3வது காரணம் விழிப்புணர்வு ஏற்படுத்தல், மக்களுக்கு அவேர்னஸ் காணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தல். மது ஒழிப்பு இயக்கத்துல தமிழ் தலைவர்களை தவிர மிச்சம் எல்லாரும் இருந்தாங்க. எஃப்ஆர் சேனநாயக, டிஏ சேனநாயக, டிசி சேனநாயக, ஒளிவர் குணத்திலக, ஏஇ குணசிங்க, எஸ்ஏ விக்ரமசிங்க, அவை அநேகமான தலைவர்கள் வந்துடுவாங்க மது ஒழிப்பு இயக்கத்துக்குள்ள. சூரியமல் இயக்கம் தோன்றுவதற்கு 2 காரணம். சூரியமல் இயக்கம் என்னன்னா, முதலாம் உலக யுத்தம் முடிய பிரித்தானிய படைக்கு வரி சேகரிக்க பொப்பிமல் இயக்கம் தோன்றியது. முதலாவது காரணம் எழுதுங்க. ஏன் சூரியமல் இயக்கம் வந்தா, பிரித்தானிய படைக்கு நிதி சேகரிக்க பொப்பிமல் இயக்கம் தொழிற்பட்டமை. நிதி சேகரிக்க பொப்பிமல் இயக்கம் தொழிற்பட்டமை. அவனுடைய ஸ்டிக்கர் இப்போ இலங்கையில் இருக்கு. பொப்பிமல் இயக்கம் தொழிற்பட்டமை. பொப்பிமல் இயக்கம் பிரித்தானிய படைகளுக்கு நிதி சேகரிக்கிறதுக்காக தோன்றியது. பொப்பிமல் இயக்கம் ஃபைனல் எக்ஸாமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு மார்க்ஸ் குறைக்க மாட்டாங்க. ஹிஸ்டரியில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்க்கறது. பிரித்தானிய படைக்கு நிதி சேகரிக்க பொப்பிமல் இயக்கம் தொழிற்பட்டது. பொப்பிமல் இயக்கம்னா வெள்ளக்காரன் காசு சேர்க்க தொடங்கிட்டு நம்முடைய அவங்க கொஞ்சம் கடப்பாயிட்டாங்க. என்ன அவங்களுக்கு காசு சேர்க்கறது, அவனுங்களை அடிமையா வச்சுக்கலாம், அவனுக்கு காசு சேர்த்து கொடுக்கறது நாங்கள். எனவே தொடங்கடா, நாங்கள் நம்மட கஷ்டப்பட்டு காசு சேர்க்கறதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கும் அப்படின்னு தொடங்கினதான் சூரியமல் இயக்கம். அப்ப 2வது காரணம் வறியவருக்கு நிதி சேகரித்தல். இலங்கையில வறியவருக்கு நிதி சேகரிக்க உருவாக்கப்பட்டது. மது ஒழிப்பு இயக்கம், சூரியமல் இயக்கம், பொப்பிமல் இயக்கம், புனித தலங்களை பாதுகாக்கும் இயக்கம், இப்படி கன செயற்பாடுகளை நீங்கள் இதுல அணுகுறீங்க. அடுத்த கேள்வி, 1978ஆம் ஆண்டு 2ஆம் யாபகம் என்று காணப்பட்டிருந்த பிரதிநிதித்துவ முறைகள் 2 குறிப்பிடுக. 78ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட பிரதிநிதித்துவ முறைகள் 2 குறிப்பிடுக. குறிப்பிட்ட வச்சுக்கோங்க. இப்ப கேள்விக்கு போவோம். இதாளிகள் பிள்ளை பாருங்க. 1978ஆம் ஆண்டு 2ஆம் குடியரசு யாப்புக்கு முன்னர் இருந்த பிரதிநிதித்துவ முறைகள், அதுக்கு முன்னுக்கு பிரதிநிதித்துவ முறைகள் 2 குறிப்பிட சொல்றாங்க. என்ன பிரதிநிதித்துவ முறை என்றா, 1910ல வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை. வாக்குரிமை கொடுத்தீங்களானே எழுதுங்க. வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை, அதன் மூலம் உங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவ முறை தந்தது. வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை. சரி, 1931 சர்வசன வாக்குரிமை. சர்வசன வாக்குரிமை. சர்வசன வாக்குரிமை. அதுகளை சொல்லி போட்டு அதே கேள்வியில அடுத்த பாட் 1978ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட பிரதிநிதித்துவ முறைகளை குறிப்பிட்டு 1978ஆம் ஆண்டு பிரதிநிதிகளை தெரிவு செய்கிற முறைகள் வித்தியாசம் அறிமுகப்படுத்துறாங்க இந்த யாப்படம். அதாவது 2ஆம் குடியரசு யாப்படம். என்ன விஷயம் நினைக்கிறீங்க? நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதிக்கு ஒரு தேர்தல் வச்சிருந்தானே. முதலாவது ஜனாதிபதி தேர்தல் முறை.
ஜனாதிபதி தேர்தல் முறை ஒரு பிரதிநிதித்துவ முறை. ஜனாதிபதி தேர்தல் முறை வந்தது 78ல. அடுத்தது விகிதாசார தேர்தல் முறை வந்தது. விகிதாசார தேர்தல் முறை விகிதாசார தேர்தல் முறை வந்தது. அந்த விகிதாசார தேர்தல் முறையில 2 சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தினோம். ஒன்று பாராளுமன்ற தேர்தலுக்கு விகிதாசாரம், பாராளுமன்ற தேர்தலுக்கு விகிதாசாரம் பயன்படுத்தப்பட்டது. பி வந்து உள்ளூராட்சி தேர்தலுக்கு விகிதாசாரம் பயன்படுத்தப்பட்டது. உள்ளூராட்சி தேர்தலுக்கு விகிதாசாரம் பயன்படுத்தப்பட்டது. பாராளுமன்ற தேர்தலுக்கு உள்ளூராட்சி தேர்தலுக்கு விகிதாசாரம் பயன்படுத்தப்பட்டது. இப்படி 2 சந்தர்ப்பத்துல விகிதாசார தேர்தல்கள் பயன்படுத்தப்பட்டது. இதுல ஏதாவது ஒன்றை சுருக்கமாக விளக்கும். சரியா? ஏதாவது ஒன்றை அப்ப நீங்க இந்த விகிதாசார தேர்தல் முறையை சுருக்கமா விளக்குறது நல்லது. இல்லாட்டி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம், விகிதாசார தேர்தல் டைம்னா ஒரு தேர்தல்ல பெற்ற வாக்குகளின் விகிதத்துக்கு ஏற்ப பெற்ற வாக்கு விகிதம், ஒரு கட்சி 60% வாக்கு, ஒரு கட்சி 40% வாக்குகளை பெற்றிருந்தால் அந்த விகிதத்துக்கு ஏற்ப அங்கத்தவர்களை வழங்குகிற விகித முறைதான் இந்த தேர்தல். முந்தி அப்படி இல்லை. முந்தி 60% ஒரு கட்சி வந்துட்டுதுண்டா 40% வந்த கட்சியை கணக்கெடுப்பதே இல்லை. இவர் கரெக்ட், இவர் செலக்டட், இவர் ஃபெயில், இவர் எடுக்க மாட்டார். அதுக்கு பல இந்த முறை 6க்கு 4 என்று வருவது சிறப்பு. ஏன்னா சின்ன கட்சியும் பார்லிமெண்ட்டுக்கு போகலாம், தமிழ் முஸ்லிமாக்களும் பார்லிமெண்ட்டுக்கு போகலாம் விகிதாசாரத்தில். சிங்களாக்கள் சொல்றாங்க விகிதாசாரம் வேண்டாம், பழைய முறை கொண்டு வா. அப்ப தாக்கள் ஆக்கள் கூட கொஞ்சம் கூட வேண்டான முழுமையும் தங்களுக்கு வந்தது. அப்படி இல்லாமல் பெற்ற வாக்குகளின் விகிதத்துக்கு ஏற்ப, அதுக்கு என்ன எழுதியிருக்க நீங்க, பெற்ற வாக்கு விகிதத்துக்கு ஏற்ப அங்கத்தவர்களை தெரிவு செய்யும் முறை விகிதாசாரம். இதன் மூலம் சரியா குறைந்த வாக்குகளை பெற்ற கட்சிகளும் அங்கத்துவத்தை பெற முடியும். இவ்வளவுதான் இதுல உள்ள விஷயம். சரியா?